எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திக்கு பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன், ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். அன்பான ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ், எப்படி நான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் சொன்னனோ, எதையும் எதிர்பார்க்காத அன்பு சொன்னனோ, எப்படி நான் எல்லாத்தையும் மேலே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னு சொன்னனோ, அது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். உங்களை அங்கே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், உங்களை ஒரு வரமாக பார்க்குறேன், நன்றியோடு பார்க்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அன்புக்கு என்றைக்குமே தலை வணங்குறேன். இந்த நிஜ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நிஜ உலகத்தில் அன்பு வழியிலேயே நம்ம போவோம், வெறுப்பை காமிக்க வேண்டாம். சுருக்கமாக சொல்லிடுறேன், நேற்று நைட் இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட அடையாளங்கிறது நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும், இல்லாட்டி பழக்க வழக்கங்களாகட்டும், நம்ம அடையாளம் சொல்கிறது, இந்த கேரக்டர்னு சொல்கிறது, இந்த பையனுக்கு வந்து இந்த பேச்சு பழக்கம், இவங்களோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜு, அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி பார்த்து பழகிற நிறையா உறவுகள் இருக்காங்க. நான் வந்து லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமியை நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோடய சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனை பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜனன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்கார். இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திக்கு பிருந்தாக்கு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாவை நான் பார்க்குறேன், ரொம்ப உயரத்தில் மேலே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன். அந்த மாதிரியான உறவை சொல்கிற படம் தான் வந்து மெய்யழகன். நேற்று நைட் படம் பார்க்கும்போது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்படியே தொண்டையில் ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சுட்டு முழுங்க முடியாமல் ஒரு சந்தோஷமும் இருக்கும், ஒரு அழுகையும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலந்து இருந்தது இந்த படத்தில். பருத்தியூருக்கு அப்புறமா வந்து கார்த்தி கட்டி பிடிச்சேன் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய். அதே மாதிரி நான் இப்போது என்னோட அரவிந்த் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபில்ம். திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறது தான் வந்து 96. இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான். பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும், எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஒரே ஒருத்தர் தான் எழுத முடியும். பிரேம் 96 மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரியான படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டது தான் நான் வந்து மறுபடியும் நான் நன்றி சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும், தே போத் ஆர் தேர் பாடி ஆஃப் ஒர்க், ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஆர். இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை விட இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. இவங்களோட ரொமான்ஸை பார்த்து எனக்கு இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு. இதுக்கு மேலே படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 27th படம் வருது. படத்தை படமாக மட்டும் பாருங்கள். வணிக ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம். இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம். படத்தை வியூ பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கம் 27th, என்ஜாய் மெய்யழகன்.